வணக்கம். சில வாரங்களுக்கு முன்னால் நம்ம பாமகவுடைய நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்கள் அரசியலிருந்து ஓய்வுன்னு ஒரு நியூஸ் பார்த்தா, நான் கூட அதை ரொம்ப எடுத்துக்கலை. ஏதோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அரசியலிருந்து நான் ஓய்வு பெறுவதற்கான ஒரு வார்த்தைகள் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுத்த, அதுக்கப்புறம் அந்த அருள் சில பேர் அதை விட்டு ராமதாஸ் ஆதரவாக அன்புமணி ராமதாஸ் பிரிஞ்சாங்க. தேர்தலின் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ இதனால் ராமதாஸ் அவர்கள் அரசியலிருந்து விலகுவதாகவும் ஓய்வை அறிவித்திருக்கிறார். 88 வயதான நபர். பல போராட்டங்கள் பண்ணியிருக்கார். மது ஒழிப்புக்காக இவர் மாதிரி தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண எந்த ஒரு நபரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிழல் உலக பட்ஜெட்னு போட்டு தமிழ்நாடு பட்ஜெட் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி வந்தவர். மிகப்பெரிய மருத்துவர். வன்னியர் மக்கள்ன்ற அந்த ஒரு ஜாதி கட்சின்ற அந்த ஒரு பேர் தான் அவருக்கு தவிர, மற்றபடி தமிழர்கள் உரிமைக்கு பல குரல் கொடுத்த ஒரு கட்சி பாமகன்னு சொல்லலாம். சில நேரங்கள் அது வாரிசு அரசியலால் பல பிரச்சனைகள் அதில் வந்திருக்குது அந்த கட்சிக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ராமதாஸ் அவர்களின் கட்டுப்பாட்டில் இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் ஐயாவின் கட்டுப்பாட்டில் பாமக வந்துவிட்டது. இதனால் சில பேர் பிடிக்காமல் கட்சியிலிருந்து வெளியேறாங்க, அருள் போன்ற தலைவர்கள். ஸோ பாமக எதிர்காலம் என்னன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து தாவேகாவோட போக முடியாது. திமுக அதிமுக இல்லாத ஒரு தாவேகா தான் போய், ஆனால் அதுலேயும் பார்த்தோன்னா விசிக அமைச்சரவையில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அது வைத்தறிச்சல் இருக்குன்ட்டு கட்சிக்காரங்க மேலே சொல்கிறாங்க. இவங்க நிலைப்பாடு என்ன எதிர்காலத்தில் வரப்போகுதுன்றது நம்ம பருத்திருந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ பாஜக திமுக கூட்டணி உருவானாலும் இவங்க ஏதாவது இடம் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அதுவும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பயமுறுத்தி இன்கம் டேக்ஸ் ஐஎஸ்டின்னு பயமுறுத்தி இவரை பாஜக என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பார். ஸோ என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே வர்றதுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் காவிரி பிரச்சனையில் காவிரி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. உருப்படியாக போனதுக்குன்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, காவிரி மேகதாதுவின் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன அதிகாரமும் இல்லைன்னு ஒரு மத்திய அமைச்சர் இவருக்கு பதில் சொல்லியிருக்காராம். ஸோ அது ஒரு பேச்சு பொருளாகுது. அதுக்கப்புறம் அதை அந்த கருத்து மாற்றி திணிக்கப்பட்டுன்னு சொல்லி அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இதுதான் பாமக ஒரு நிலைமை. இதை பற்றி பேசி இன்னும் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.